இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின நன்மைகளை மறக்கக்கூடாது. ஆண்டவர் பேரில நம்ம வைத்த அன்பு, ஆதியில வைத்திருந்த அன்பை நம்ம மறக்கக்கூடாது. சோதனையான நேரத்துல விசுவாசத்தை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டின ரட்சிப்பை நம்ம மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 4 வசனம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அன்பானவர்களே, நம்ம இந்த உலகத்துல அநேக விதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அநேக ஆசீர்வாதமான காரியங்கள், நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. அநேக நேரங்களில் நாம் இந்த உலகத்துக்கு பின்பதாக ஓடுகிறவர்களாக, நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறவர்களாக, எல்லா காரியத்தையும் இந்த உலகத்துக்காக நான் எல்லாத்துலயும் இந்த பெஸ்டா நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அநேக முக்கியத்துவத்தை கொடுத்து முக்கியமான ரட்சிப்பை மறந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். நாம் எந்த கூட்டத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் நமக்கு இலவசமாக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு ஆண்டவர் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினதுனால ஆண்டவர் என்னை ரட்சிக்கல. நான் நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன், அநேகருக்கு நான் உதவி இருக்கிறேன், அநேக நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன், நான் நல்லதை மாத்திரம் தான் செய்துட்டு இருக்கேன், அதனால ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் அப்படின்பது அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினால நாம் என்ன செஞ்சோம்? ஆண்டவரை விசுவாசித்ததுனால ரட்சிக்கப்பட்டோம். இது நம்மளால உண்டானதல்ல, ஆண்டவருடைய கிருபையா ஈவாய் நமக்கு காணப்படுகிறது. ஆனா நாம் இந்த நாட்கள்ல உலக கவலைகளின் நிமித்தமாக நாம் ரட்சிப்பை மறந்து விடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ரட்சிப்பை மறந்தவர்களுக்கு நேரிட காரியங்கள் என்ன அப்படின்னா, 2 பேதுரு 2 அதிகாரம் 20 வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டோம் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து நம்ம ரட்சிப்பை சுதந்திரித்திருக்கோம், அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? அப்படி அந்த அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்குண்டா என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய பின்னிலைமை என்ன செய்யும்? முன்னிலைமை காட்டிலும் அது கேடுள்ளதா இருக்கும், கேடானதா இருக்கும். அப்போ நம்ம ரட்சிப்பை மறந்தவர்களா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை கேடுள்ளதாய், பின்னிலைமை கேடுள்ளதாய் காணப்படும். நம்ம நல்லா ஜபித்தோம், நம்ம நல்லா தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தோம் அப்படின்ற காரியத்தை போய் உலக இன்பங்களில, உலக கேளிக்கைகளில, உலக பொழுதுபோக்குகள்ல, உலகத்துக்குரிய காரியங்களில நம்ம மூழ்கி ஆண்டவரை விட்டு விலகினவர்களாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அதுக்காக உலக காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்பது அல்ல, முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம கரெக்டா செய்யணும். நம்ம காலையில எழும்பினோடனே ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் நம்ம இருந்தோம். ஆனா இந்த நாட்கள்ல எனக்கு வேலை இருக்கு, நான் காலையில எழும்பி என் பிள்ளைகளை அனுப்ப வேண்டியதாய் காணப்படுகிறது, சீக்கிரமா எழும்பி எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியல, அதனால நான் காலையில ஜெபிக்கல, காலையில வேதத்தை வாசிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காரியத்துல இருந்து நம்ம தவறணும் அப்படின்னா, ஜபிக்கிறதுல இருந்து தவறணும் அப்படின்னா, அது ஒரு சின்ன காரியமா நமக்கு தோன்றினாலும் அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும் அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதை மறக்க கூடாது. இந்த இஸ்ரவேல ஜனங்கள் எகிப்தில இருந்து வராங்க. இந்த வனாந்தரத்துல இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள், சில பிரச்சனைகள் நேரிட்ட உடனே நாங்க எகிப்துக்கு போயிடும், நாங்க எகிப்துக்கு போறோம், எகிப்துல இருந்தா நலமா இருக்கும், எங்களுக்கு அங்க இறைச்சி கிடைச்சது, எங்களுக்கு பூண்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த உலக காரியங்கள், எகிப்தின் காரியங்களை நினைக்கிறாங்க, அந்த காரியங்களை முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த மோசே ஆண்டவருடைய காரியங்கள்ல செய்ததுனால ஆண்டவர் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. நாம் எந்த சூழ்நிலை
சூழ்நிலையில இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய காரியங்களை நம்ம தவறாமல் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போகாமல் காணப்படுகிறோமா? பாவத்தின் நிமித்தமாக அது இழந்து போனோமா? தாவீது பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றாரு, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து போனவர்களா காணப்பட்டோம்னா ஆண்டவருடைய சமூகத்துல அதை புதுப்பித்துக் கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது ஒரு நாள் நிகழ்வு அல்ல. அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அதை காத்து கொள்ள நம்ம மறக்கக்கூடாது. ரட்சிப்பை நம்ம மறந்து போன அந்த இஸ்ரவேலர்களை போல இருக்கக்கூடாது. அந்த வசனத்தை நம்ம வாஸ்தவம் பேதுருல அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ரட்சிப்பை மறந்தவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ரட்சிப்பை காக்க நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ரட்சிப்பு பிலிப்பியர் 2:12 இப்படி சொல்கிறது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப நம்ம ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்ப நான் பரலோகத்துக்கு போயிருவேன் அப்படி என்பது அல்ல. ரட்சிக்கப்பட்ட நாம் அனுதினமும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளணும். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாமல் நம்ம காத்து கொள்ளணும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக, ஆண்டவருடைய கிருபையை தான் நம்ம கெஞ்சி அவருடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடும் போது மாத்திரமே, நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்துவின் சிந்தனையாய் மாற்றப்படும் போது மாத்திரமே நாம் அனுதினமும் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, அது தினமும் நமக்கு நடத்துகிற ஒரு பயணமாய் காணப்படுகிறது. இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். அவன் அநேக காரியங்களை வல்லமையா செய்தான். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் அநேக காரியங்களை செய்தான். ஆண்டவர் அதற்காகத்தான் அவனை முன்குறித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இவன் இந்த பாவமான சூழ்நிலைகள், பாவத்துல விழுந்ததுனால அவன் ரட்சிப்பை இழந்து போனான். அவன் நினைச்சிட்டான், நான் ஒவ்வொரு தடவையும் இந்த காரியங்களை செய்யறேன், இது நான் எழும்போது உதறிட்டு போயிருவேன், நான் முன்போல எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த பலத்தை அவன் என்ன செஞ்சான்? என்னுடைய பலம், என்னுடைய வல்லமை, நான் இதை செய்திருவேன் அப்படின்னு சொல்லி தன்மேல் என்ன செஞ்சான்? அவன் யோசித்து கொண்டான், எனக்கு இந்த பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பலன், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் ஆண்டவருடைய கிருபையினாலும் நமக்கு பெற்ற பலனை ஒருவேளை இது என்னுடைய பலன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த பலன் என்று மறந்து போய் நம்ம ரட்சிப்பை மறந்து போனோம் அப்படின்னா, இந்த சிம்சோனை போல ஒரு நாள்ல கண்ணை பிடுங்கப்பட்டு அவன் மகிமை இழந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பின்னிலைமை கேடுள்ளதாய் காணப்படும். நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம ரட்சிப்பை நாம் ஒரு நாளும் இழந்து போகக்கூடாது. அப்போ இந்த யோசேப்புடைய காரியங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படாமல் அவன் பார்த்து கொண்டான். நாம் எப்படி இருக்கிறோம்? சிம்சோனை போல இருக்கிறோமா, இல்ல யோசேப்பை போல இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஈவாய் கொடுத்த, பரிசாய் கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்ம அவமரியாதையோ அவலட்சணமாகவோ நடத்தக்கூடாது. அதை ஒரு வேண்டாத பொருளாக நம்ம இதை விடையும் எனக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம அலட்சியப்படுத்துறோம் அப்படின்னா நம்முடைய பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய ரட்சிப்பை நம்ம வெளிப்படுத்த மறக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கார் அப்படின்னா அவருடைய காரியத்துக்காக, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் அவரை வெளிப்படுத்தணும், அவருடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும். ஒருவேளை நான் போய் என்னுடைய ஊழியத்தை நான் மற்றவங்க முன்பதாக நான் ஊழியக்காரியா போய் செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலை காணப்பட்டால், நம்முடைய கிரியைகள், நம்முடைய ஜெபத்தின் வல்லமையினால, நம்ம மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறதுனால, ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறதுனால, எப்படியோ ஏதோ ஒரு காரியத்தினால நாம் நம்முடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த, ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவர்களாக நம்ம இருக்கணும். அதை மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்குரிய சிந்தனை. இந்த தேமா அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, 2 தீமோத்தேயு 4 தேமாவை குறித்து பார்க்கலாம். இந்த தேமா பவுலுடன் ஊழியம் செய்கிறவராய் காணப்படுகிறாரு. அவர் இந்த உலக பிரபஞ்சத்தின மேல ஆசை வைத்து என்ன செய்தாரு? இதை விட்டு விலகி போனார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறாரு. இப்போ நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகிறதற்கு உலகத்தின் மேல நம்ம ஆசை வச்சோம் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பை நம்ம இழந்து போவோம். இந்த தேமாவை போல நாம் உலகத்தின் மேல் ஆசை வைத்து ஆண்டவருடைய ரட்சிப்பு நிறைவேற, ஆண்டவருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தவறினவர்களாக காணப்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதமானதா இருக்காது. அதனால நாம் ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே என்னை கொண்டு யாரெல்லாம் நீங்க ரட்சிக்க வைத்திருக்கிறீங்களோ, என்னை கொண்டு உடைய மந்தையில யாரெல்லாம் சேர்க்க நீங்க முன் கொடுத்திருக்கீங்களோ அதை என்ன நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போது ஆண்டவர் கரெக்டா கைட் பண்ணுவார். யார உங்க முன்னாடி நிறுத்தணும், யாருக்காக நீங்க ஜெபிக்கணும், யார அவருடைய வழியில நடத்தணும் அப்படின்ற கைடன்ஸ் ஆண்டவர் கரெக்டா கொடுப்பாரு. அப்போ அவங்களையும் ஆண்டவருடைய மந்தையில இழுக்கிற
பார்க்கிறதற்கு ஒரு நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அதற்குரிய வழி வாசல்கள் திறக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். இந்த கிருபைகளை ஆண்டவர் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் மறக்க கூடாது. நீர் எங்களுக்கு பாராட்டின ரட்சிப்பை நாங்கள் மறந்தவர்களாக நாங்கள் வாழக்கூடாது. அப்படி மறந்தவர்களாக நாங்கள் வாழும்போது உலகத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தவர்களாக எங்களுடைய பின்னிலைமை கேடுள்ளதாய் மாறிடும். நாங்கள் நரகத்துக்கு நேரானவர்களாக மாறிடுவோம். நாங்கள் பரலோகத்தை இழந்தவர்களாக மாறிடுவோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைகளை சிக்கியிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நான் முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இந்த நாள்ல நான் ஆண்டவருக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவுமாய் நீ தருவீராக. உற்சாகமான ஆவினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை ஆண்டவரே முடிவு பரியந்தம் நிலை நிற்க ஆண்டவரே ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தரலுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.